ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நான் எவ்வளோ கிராம் தங்க நகை சேர்க்க போகிறேன், அதுக்கு எப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கோல்டு சேவ் பண்ணுறதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் காமிப்போம். அப்படி கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம கேர்லெஸ்ஸாகவே இருப்போம். கோல்டு சேவ் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிக்க மாட்டோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கோல்டு மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். நம்மளுடைய சேவிங்ஸ் மட்டும்தான் நம்ம கை கொடுக்கும். வேறு யாருமே நமக்காக ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு சொந்த பந்தமும் சரி, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மக்கிட்ட நல்லாவே பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ஒரு ஹெல்ப்புன்னு நம்ம போய் நிற்கிறப்ப நம்மளுக்கு வேறு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய சேவிங்ஸும் நம்மளுடைய கோல்டும் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே கோல்டையும் மணியும் சேவ் பண்ணுங்கள். வீடியோவில் நான் எப்படிலாம் கோல்டு சேவ் பண்ணி இந்த 1 இயரில் எவ்வளோ சவரன் தங்க நகை எடுக்க போகிறேன் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி நிறைய கோல்டு மணி சேவிங்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போது வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடையில் சீட்டு போடுறது. சீட்டு போட்டு நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நானுமே இந்த கோல்டு அந்த சீட்டு பற்றி அவ்வளோவா அவேர்னஸ் இல்லாததுனால இது வரைக்குமே நான் சீட்டு போடாமல் தான் நகை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் 4 பவுனில் ஒரு ஹாரம் எடுத்தேன். அந்த ஹாரம் எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் எனக்கு எவ்வளோ போயிருக்கு. அது இருந்திருந்தால் நான் இன்னும் கூட கொஞ்சம் நகை எடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சீட்டு போட்டிருக்கேன். நான் எவ்வளோ சீட்டு போட்டிருக்கேன், எத்தனை மாதம் கட்டியிருக்கேன், முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நகைச்சீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம நிறையவே கோல்டு சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப் தான் கோல்டு சேவிங் ஸ்கீமு. அதனால் எல்லாருமே கோல்டு சிட்டு போட்டு எல்லாருமே நகை எடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா வேஸ்டேஜே பார்த்திங்கன்னா மினிமம் 10% தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 10% நம்மளுக்கு நம்ம சீட்டு போடுறதுனால அந்த 10% அமௌண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் 1 கிராமோ இல்லை 2 கிராமோ நம்ம சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே சேவிங் ஸ்கீம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக எடுங்க. இந்த சேவிங் ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு தான் நம்ம கட்டுவோம். அதனால் நம்ம கையில் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அதை சேவ் பண்ணி நம்ம பே பண்ண முடியும். நம்ம லம்சம் அமௌண்ட் வரும்போது நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் கோல்டை சேவ் பண்ணவே முடியாது. சீட்டில் பெனிஃபிட்டே நம்மக்கிட்ட சேவ் பண்ணி கட்டுறது தான். அதனால் எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி கோல்ட் சீட் போட்டு ஜுவல் எடுங்க. ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் சேவிங்ஸு. நானே இது வரைக்கும் காயின்ஸ் வாங்கினதே இல்லை. இப்போ நான் சீட்டே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போ எடுத்தாலுமே ஜுவல்லாக மட்டும்தான் எடுப்பேன். ஜுவல்லாக எடுத்து மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் காயின் சேவ் பண்ணதில்லை. ஆனால் 2024 எப்படியாச்சும் காயின் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் அதுக்கான நேரம் வருமா இல்லை நான் ஜுவல்லாகவே எடுப்பேனான்றதும் தெரியல, பார்க்கலாம். காயின் சேவிங்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்ம கோல்டு இல்லாமல் வேறு பர்பஸ்க்காக ஒரு வேளை குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இல்லை ஒரு லேண்ட் வாங்குறதுனால இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோல்டு சேவிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சேமிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கோல்டு காயின் கை கொடுக்காது. ஏன்னா நம்ம கோல்டு காயின் கொடுக்கும் போதுமே டை சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க, இல்லை வேஸ்டேஜ்னு ஒன்று போடுறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ கட்டும் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூவாக ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் நம்ம அப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காயின் சேவிங்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு லேண்டோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த காயின் சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் சேமிக்கிறது எல்லாமே என்னோடய பாப்பாவோட ஃப்யூச்சருக்காக தான். அதனால் வந்துட்டு நான் வந்து அவளுக்கு ஜுவல்லாகவே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால் இது வரைக்கும் நான் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. நீங்கள் காயின் சேவிங்ஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை காயின் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா சீட்டு, ஏல சீட்டு. அதாவது நம்ம மாதம் மாதம் வந்து சம் அமௌண்ட் கட்டிகிட்டே வருவோம். அது வந்து ஏலம் வந்து நமக்கு எப்போ ஒரு லம்பான அமௌண்ட்டு நம்ம பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம எடுப்போம். அந்த மாதிரி சீட் எடுக்கும்போது நம்ம வந்து டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து மந்த்லி இதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு பெனிஃபிட்டு. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் கழித்து நம்ம போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிட் ஆனது. நானும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்னோடய கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் எப்படி பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்துட்டு என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா, தங்கம் வைத்து தங்கம் வாங்குவது. அப்படின்னா நம்மளோட ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடகு வச்சு அதில் வந்துட்டு வர காசை நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறது. நம்ம கோல்டு எப்போ கம்மியாகுதோ அந்த டைமில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆனால் இந்த டிப்பில் வந்துட்டு நம்ம அடகு கடையில் வைக்கக்கூடாது, பேங்க்கில் தான் வைக்கணும். பேங்க்கில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வட்டி கம்மியாக கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் நகை அடகு வச்சு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போயிடுங்க. டைரெக்டாக பேங்க்கில் போயிட்டு இருக்கிற கோல்டு வந்து யூஸ் பண்ணாத கோல்டு, நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் கொடுக்காதீங்க. இல்லை ஃபங்க்ஷன் வேர் மட்டும் பண்ணுறோம் அப்படின்ற ஜுவல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சுட்டு அதில் வர பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒன் டைம் பேமெண்ட்டாவோ இல்லை வந்து டைரெக்டாக கோல்டாவோ கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், எப்படி வந்து தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது அப்படின்னு. ஏன்னா நான் எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருந்திருக்கு. நம்ம கோல்டும் எடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுடைய நகையும் கொஞ்சம் காலத்தில் வந்து திருப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் சேவ் பண்ணி நீங்கள் நகையை வந்து மீட்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இது பண்ணுங்கள். மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு வருமானமும் இல்லாத நிலையில் வந்து இதை வந்து பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வருமானம் வரும் இல்லை ஒரு சீட்டு போட்டு அதை வந்து நான் மீட்டுடுவேன் அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து வருமானம் ஃப்யூச்சரில் இல்லாதவங்க இல்லை எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாதவங்க இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். நானும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஜுவல் எடுத்திருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் குழுவில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த லோன் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. வட்டி வந்துட்டு கம்மின்னு சொல்கிறாங்க மற்ற இடத்துல. ஆனால் எங்களுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா 100க்கு 2 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம அடகு கடையில் வைக்கிற அதே வந்து வட்டி தான் இவங்களும் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்க ஊரில் மகளிர் குழுவில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க 100க்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் குழுவில் அவ்வளோவா எடுக்கிறதில்ல. ஆனால் வந்துட்டு வெளியே வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஐடியா எனக்கு சூட் ஆகாது. மற்ற 4 டிப்ஸும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சூட் ஆகிறது தான். அதனால் வந்துட்டு இந்த 5 டிப்ஸும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் சேமிக்கலான்றது ஐடியா கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம்.
இந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ பவுன் நகை சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பவுனாச்சும் குறைஞ்சது சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சீட்டு போட்டிருக்கிறது இல்லாமல், அது இல்லாமல் 2024ல் மட்டும் நான் வந்து ஒரு 5 பவுனாச்சும் சேர்க்கணும் அப்படின்றது தான். 5 பவுன் சேர்க்க முடியுமா அப்படின்னு கன்ஃபார்மாக அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வைக்கிற கோலே நம்ம பெருசாக வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் பாதியாச்சும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால நான் குறைஞ்சது ஒரு 5 பவுனுன்னு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 3 பவுனு அப்படியாச்சும் எடுக்க முடியும். அதனால் வைக்கிற கோலே எல்லாருமே கொஞ்சம் பெருசாக வைங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதில் பாதியாச்சும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸும் போடுறேன். கோல்டு சேவிங்ஸ் வேணுமா, இல்லை மணி சேவிங்ஸ் வேணுமா, இல்லை ஜுவல்லரி பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படின்னு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லோரும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நிறைய கோல்டு அண்ட் மணி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர் எண்டில் நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.